டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதாசலம் சட்டமன்ற தொகுதியை குறித்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்க்கிறோம். 2021 ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் 862 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றாரு. அப்பொழுது ஜே கார்த்திகேயன் பாமக கட்சியின் சார்பாக போட்டியிட்டார். அப்பொழுது ஒரு அனுதாப ஓட்டும் கிடைக்கும்னு சொல்லி பிரேமலதா இங்கே போட்டி போட்டாங்க. ஆனால் 25,000 வாக்குகள் தான் வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். தற்போது மீண்டுமே 2026 பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக சார்பாகவும், தமிழரசி ஆதிமூலம் பாமக கட்சியின் சார்பாகவும், பாமக ராமதாஸ் பிரிவு அதிலிருந்து சுரேஷும், எஸ் விஜய் தாவேகா கட்சியின் சார்பாகவும், ஆனந்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் போட்டியிடுறாங்க. இந்த முறை 85.37% வாக்கு பதிவாயிருக்கு. வெற்றி யாருக்கு? அந்நியாருக்கா இல்லை மாம்பழத்திற்கா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பிரகாஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். அந்நியார் போட்டியிடுகிறார், அவருக்கு வெற்றியா இல்ல மாம்பழத்துக்கு வெற்றியா? இல்ல, இந்த முறை நிச்சயமாக மாம்பழத்துக்கு தான் வெற்றி. உறுதியா சொல்றீங்க? எப்படி உறுதியா சொல்றேன். விருதாச்சலத்துல ஒவ்வொரு ஊரா இறங்கி போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். நிச்சயமா மாம்பழம் ஜெயிக்கும். காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா, அந்நியார் அவங்க இருக்காங்க இல்லையா, பிரேமலதா அவர்கள், அவங்க மேல வந்து தொகுதியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்கு. என்ன அதிருப்திங்கிற காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது விருதாச்சலம் தொகுதி வேற மாதிரி இருந்துச்சு. விருதாச்சலம் தொகுதியில இருக்கக்கூடிய வன்னியர்களும் பாமகவை புறக்கணிச்சுட்டு விஜயகாந்த் முகத்துக்காக ஓட்டு போட்டாங்க. 2006லயும் சரி, 2011லயும் சரி. அந்த அளவுக்கு வந்து வன்னியர்கள் ஆதரவு தேமுதிகவுக்கு இருந்தது. இந்த முறை தேமுதிகவுக்கு வன்னியர்கள் ஆதரவு கிடையாது. விஜயகாந்த் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க திமுகவுக்கு போனதுனால வந்து அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஆட்கள் கிட்டயே வந்து இவங்க ஏன் திமுகவுக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கு. அது வந்து நாம அங்க இருக்கக்கூடிய இந்த நாயுடு சமூக மக்கள் கணிசமா இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அவங்க கிட்ட போயிட்டு, அதாவது தேமுதிகவுல தீவிரமா இருக்கிறவங்க, அவங்க கிட்டே போய் கேட்கும் பொழுது, இல்லங்க இவங்க வந்து திமுக பக்கம் போனது எங்களுக்கு விருப்பம் இல்ல. தலைவர் இருந்திருந்தாருன்னா, அதாவது கேப்டன் இருந்திருந்தாருன்னா நிச்சயமா போயிருக்க மாட்டாரு. அவங்க எந்த அளவுக்கு நம்மளை அசிங்கப்படுத்தினாங்க, அதனால வந்து திமுக கூட போனதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல தேமுதிகவுக்கு வந்து தேமுதிக இதுக்கு முன்னால தனிச்சுலாம் நின்று இருக்கிறாங்க விருதாச்சலத்துல. அதை விட கொஞ்சம் கூடுதல் வாக்குகள் வாங்குவாங்க. ஏன்னா பரம்பரையா திமுக கட்சியில இருக்கிறவங்க என்ன ஆனாலும் பரவாயில்லங்க திமுகவுக்கே போடணும்னு நினைக்கிறவங்க குறிப்பிட்ட சதவீதம் பேர் இருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா நிச்சயமா வந்து பிரேமலதா கொஞ்சம் கூடுதல் வாக்குகள் வாங்குவாங்க. ஆனா இங்க பாமகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, வன்னியர் வாக்குகள் இங்க மெஜாரிட்டி. இப்ப நீங்க திட்டக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் வாக்குகளை பிரிச்சாலுமே அங்க திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் சொன்னா, அங்க அந்த அளவுக்கு பட்டியல் சமுதாய வாக்குகள் கிட்டத்தட்ட 1,20,000 இருக்கு. ஆனா இங்க விருதாச்சலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வன்னியர் தான் மெஜாரிட்டி. வன்னியருக்கு அடுத்துதான் அடுத்த கம்யூனிட்டி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோனார் வருது. அதே போல வந்து உடையார்களும் கணிசமா வராங்க. அதுக்கப்புறம் நகர்ப்புறங்கள்ல முதலியார்கள், செட்டியார்கள்லாம் இருக்காங்க, பட்டியல் சமுதாயம் எல்லாம் இருக்காங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா விருதாச்சலம் தொகுதியில நிறைய இடங்கள்ல பட்டியல் சமுதாய பெண்கள் இடையே வந்து இந்த தடவை திமுக பக்கம் வேண்டாம். அதாவது என்னன்னா, அவங்க வந்து திருமாவளவன் மேல அதிருப்தி. அதே நேரத்துல போன வருஷம் ஒரு ஸ்டாலின் அவர்கள் விருதாச்சலம் வந்திருந்தாரு. அப்ப வந்து அந்த பொதுக்கூட்டத்துக்கு போகும்போது ஒரு ஊர்ல இருந்து வாகனத்துல பெண்கள் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த வாகனம் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு. அந்த விபத்துல கிட்டத்தட்ட 3-4 பேர் இறந்துட்டாங்க. ஆனா அந்த விஷயத்த வெளியில வராம, மீடியாவுல வெளியில வராம, ஒவ்வொருத்தருக்கும் 10,000 பணத்தை கொடுத்து இந்த விஷயத்த வெளியே சொல்லாதீங்க அப்படின்னா அந்த ஊர் மக்களையும் மிரட்டி அப்படியே பணிய வச்சுட்டாங்க. இந்த விஷயம் வெளியில வரல, பெருசா எந்த ஊடகங்களும் பேசல. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த விருதாச்சலம் சரௌண்டிங்ல இருக்கிற மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி வந்து கடுமையா இருக்கு. ஒரு ஊர்ல சம்பவம் நடந்தாலும் அது அந்த தொகுதி முழுக்க திமுகவுக்கு ஒரு பாதிப்பு. அது மட்டும் இல்லாம திமுகவுல இருக்கிறவங்களே கொஞ்சம் கொஞ்சமா சலிச்சு பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல ஆகுதுங்க இந்த தொகுதி வந்து திமுகவுக்கு கொடுக்கவே இல்லை, கூட்டணி கட்சிக்கே ஒதுக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் தேமுதிகவுக்கு வருது, அதே போல பாமகவுக்கு வருது, காங்கிரஸ்க்கு கொடுக்குறாங்க. ஆனா திமுக நேரடியா களத்துல இறங்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபம் அந்த திமுக கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள்ட்டயே இருக்கு. அதுலயே சில பேர் என்ன சொல்றாங்க, இல்லங்க இவங்க கூட்டணி கட்சிக்கே கொடுக்குறாங்க, நாங்கெல்லாம் ஓட்டு போடுறதுல இந்த தடவை நாங்க விஜய்க்கு போட்டுறோம். அதாவது திமுக வாக்குகள் விஜய்க்கு அதிகமா விருதாச்சலத்துல செல்லும். திட்டக்குடியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாவே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால வந்து
பிரேமலதா அவர்கள் வந்து வரும்போதே பாத்தீங்கன்னா அவங்க வீடு வீடா போய் எல்லாம் ஓட்டு கேட்கவே இல்லை, களத்துல இறங்கவே இல்லை. அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணாங்கன்னு கண் கூட பார்த்திருக்கேன். அப்படியே வேன்லயே வராங்க, கை காட்டிட்டு அப்படியே போயிடுறாங்க. அவங்க பணத்தை நம்பிதான் இறங்கி இருக்கிறாங்க. ஆனா இவங்க டாக்டர் அப்படி இல்ல. இங்க பாமகவுக்கு பிளஸ் என்னன்னா, அந்த டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரசவங்கள் வந்து ஆயிரக்கணக்குல பிரசவம் பார்த்தவங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வயது முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு டாக்டர். பெண்கள் மத்தியில அந்த டாக்டருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. பெண்கள் ஏழை மக்கள் மத்தியில. அதனால அந்த டாக்டருக்காகவே பெண்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. அது வந்து இந்த பாமக வேட்பாளருக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அதுவும் இல்லாம திமுக எதிர்ப்புங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது பாமக தான். சரி, தாவேக்கா எத்தனை பர்சன்டேஜ் இங்க வாங்கும்? தாவேகா வந்து பர்சன்டேஜ்ன்னு சொல்ல முடியாது. வாக்குகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 20ல இருந்து 25க்குள்ள வாங்கலாம். அது நிச்சயமா பட்டியல் சமுதாய வாக்குகளை தான் பிரிப்பாங்க தாவேகா. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்க்குறோம். இந்த முறை அன்னியார் பிரேமலதா அவர்கள் நேரடியாக போட்டி போடுறாங்க. பாமக சார்பாக டாக்டர் தமிழரசி ஆதிமூலம் போட்டிடுறாங்க. அவங்க வந்து ஒரு மூத்த மருத்துவர். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க பிறந்ததுன்னா இவங்க ஹாஸ்பிட்டல் தான் பிறந்திருக்குன்னா இவங்க கைப்படாமல் இருக்காது. அந்த அளவுக்கு மருத்துவ சேவை அங்கு செய்திருக்கிறாங்க. அதனால் ஒரு டைரக்ட் கனெக்ஷன் அந்த பகுதி மக்களோடு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வீடு வீடாலாம் சேர்ந்து வாக்கு கேட்கல, சும்மா ஒரு கேரவேனில் வந்துட்டு வேனில் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அது அந்த மக்களிடையே அதிருப்தியும். இந்த தொகுதியை பொறுத்தவரை வெற்றியை தீர்மானிப்பது வந்து வன்னியருடைய வாக்கு. அது தமிழரசி ஆதிமூலத்துக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விஜயகாந்த் இருக்கிறப்ப அவருக்கு எல்லா சமூகத்தினரும் போட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்துக்கு அந்த அளவுக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் சார்ந்த நாயுடு சமூகத்தில் இருந்தவர்களே இவங்க திமுகவோட கூட்டணி வச்சதுல கோவத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் கள ஆய்வில் கண்டறிந்ததை பிரகாஷ் அவர்கள் தெரிவிக்கிறார். ஆகவே வன்னியர்களுடைய பெரும்பான்மையான ஆதரவும் பட்டியல் சமூகத்துடைய வாக்கு தாவேக்கா பிரிப்பது இது எல்லாமே சேர்ந்து மீண்டும் இங்கு மாம்பழம் கனிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் விருதாச்சலம் தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.